வெப் சீரிஸுங்க வேர்ல்டுக்குள்ளே போனாலே அது ஒரு மிகப்பெரிய கடல். அதுக்குள்ளே குதிச்சா நம்மளால் வெளியே வரவே முடியாது. என்னதான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் சீரீஸ் பிரேக்கிங் பேட், GOT, பீக்கி பிளைண்டர்ஸ், பெட்டர் கால் சால், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், த சொப்ரானோஸ், ஒயர், த ஆஃபீஸ், ஷெர்லாக் நிறைய இருந்தாலும் கண்ணில் படாத அந்த ஆழ்ந்த கடலுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற அண்டர்ரேட்டட் அண்ட் அன்னோன் டிவி ஷோஸ் நிறைய இருக்கு. அதில் 2025 HBO Maxல ரிலீஸ் ஆன த பிட் டிவி ஷோ பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா இல்லாம எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்றேன். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். பிட்ஸ்பர்க்ல இருக்க ஒரு ட்ராமா கேர் ஹாஸ்பிட்டல். ட்ராமா கேர்னா நம்ம ஊர்ல இருக்க 24/7 எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஷிஃப்ட் நடக்கிற சம்பவங்கள் தான் மொத்த சீரீஸும். ஒரு நாள்ல 15 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை. 15 எபிசோட்ஸ் டோட்டலா பார்த்து முடிக்க 12 to 13 மணி நேரமாச்சு ஆகும். தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் த ஒரிஜினல் ஆடியோ. 15 எபிசோட்ல வர பேஷன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தான் மொத்த ஸ்கிரீன் பிளேயும். செம அக்யூரேட் அண்ட் ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. லைவா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேமரா தூக்கிட்டு எல்லா பின்னாடி ஓடிட்டு அதை அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே கட்ஸே இல்லாம பார்க்கற ஒரு ஃபீல் வரும். கண்டினியூட்டிலாம் பயங்கரமா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீன், அது ஒரு பேஷண்ட் இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு கண்டினியூட்டி இல்லாம திடீர்னு அடுத்த ஆள் கிட்ட மூவ் ஆகிற ஃபீலே வராது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவங்களை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பாங்க. சீரீஸ்ல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா எழுதியிருப்பாங்க. ஆக்டர்ஸ்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரியலான டாக்டர்ஸை பார்க்குற ஃபீல் எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன கேரக்டர் ஸ்கெட்ச் பத்தி பார்த்தாலாம். டாக்டர் ராபி அந்த ஷிஃப்ட்ல அந்த பிளேஸ்க்கு அவர் தான் பாஸ். எல்லாமே அவர் கீழே தான் நடக்கும். ஒரு திறமையான இன்டெலிஜென்ட்டான டாக்டர், சூப்பரான லீடர். எல்லாருக்கும் இவரோட கேரக்டர் கண்டிப்பா பிடிக்கும். அவ்வளோ நல்ல மனுஷன். டாக்டர் காலின்ஸ் இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவங்களும் டாக்டர் ராபியும் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஸோ 2 பேரும் இன்னும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்போட இருக்காங்கன்னு ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. டாக்டர் லேண்டன் இவர் செம்ம டேலண்டட், ஆனால் ரொம்ப ஈகோயிஸ்டிக். இவருக்கும் டாக்டர் சாண்டோஸ்க்கும் நடக்கிற ஈகோயிஸ்டிக் சண்டையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ட்ராமான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நர்ஸாக வந்து இருப்பாங்க. மூக்கில் குத்து வாங்கிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப பாவம். நர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எவ்வளோலாம் கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த இடத்த விட்டு ரிட்டையர் ஆகி போகணும் ஒரு ஆசை இருக்கும். நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். டாக்டர் மெக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு போயும். இங்கே கேரக்டர் பற்றி நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. டாக்டர் மோகன் சிம்பிளாக சொல்லணும்னா ஷீ இஸ் வெரி டேலண்டட் பட் வெரி வெரி லோன்லி. அதை சூப்பராக காட்டியிருப்பாங்க. Are you feeling okay? I feel great. I love my life. அப்போ மெயினாக ஒரு 4 ட்ரெயினி டாக்டர்ஸ். டாக்டர் கிங், டாக்டர் சாண்டோஸ், டாக்டர் விட்டேக்கர், டாக்டர் ஜவாடி. டாக்டர் கிங் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருப்பாங்க. செம கியூட்டான ஒரு கேரக்டர். டாக்டர் சாண்டோஸ் டேலண்டட் ஆனால் ஆர்வக்கோளாறு, பட் இவங்களும் ரொம்ப கியூட்டாக இருப்பாங்க. டாக்டர் விட்டேக்கர் ரொம்ப இன்னசென்ட்டான ஆள். இவரையும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு எலியை பிடிக்கிற சீனு அது ரொம்ப சூப்பரான சீனுன்னு சொல்லலாம், மறக்கவே மாட்டேன். டாக்டர் ஜவாடி இவங்களோட அம்மா அதே ஹாஸ்பிட்டலில் தான் சீனியர் டாக்டராக இருப்பாங்க. இவங்களுக்கும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான கான்ஃப்ளிக்ட் ஓடிட்டு இருக்கும். கிளாசிக் இந்தியன் பேரண்டிங்னு சொல்லலாம். பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போவுமே சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் முன்னாடியே வச்சு கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கிளாசிக் இந்தியன் பேரண்டிங் மதர். அந்த கேரக்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாக்டர் ஜாக் கதையை இவர்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். மாடியிலேருந்து குதிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாப்புல. கதையோட எண்டிங்கும் இவர்கிட்ட இருந்தால் முடிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது போக நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில தொல்லை பிடிச்ச சில அன்பான பேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. இவங்க ஸ்கிரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பிரில்லியன்ட்டான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்க எல்லாருமே நல்லவங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பிஸியான இடத்துல நடக்க போய் அடிக்காத ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ ஹவு டிட் தே புல் திஸ் ஆஃப். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னதான் நிறைய ட்ராஜடிஸ் நிறைஞ்ச இடமா இருந்தாலுமே நான் எப்பெல்லாம் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த சீரீஸ்ல ஒரு எபிசோடு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ஹோப் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா நல்லா இருக்கும். ஆர்கன் டொனேஷனுக்காக பேசுறது, ஒரு டெத் நடந்தா எல்லாரும் கூடி ஒரு 30 செகண்ட் அமைதியா இருக்கிறது, வயசான ஆளை நிம்மதியா சாக விடுங்கன்னு சொல்றது, சில டாக்டர்ஸால தாங்க முடியாம ரெஸ்ட் ரூம்ல போய் அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ற விதம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த சீரீஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துச்சு. அதிக ரியலிஸ்டிக்காவும் மாத்துச்சு. இப்போ நான் சொன்ன எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கடியிலே வராது. ஏன்னா இந்த சீரீஸை முதல்ல ஸ்பாயில் பண்ணவே முடியாது. இது முதல்ல ஒரு ஸ்பாயில் பண்ற இடமே கிடையாது. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி அதை சால்வ் பண்றாங்க ஒரு ஸ்டேக்ஸ் தான் எல்லா எபிசோடுமே. ஸோ
நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது என்னென்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த சீரிஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மெடிக்கல் ட்ராமா தானேன்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணிங்கன்னா லேட்டராக இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இதை முன்னாடியே பார்த்துருக்கலான்னு தோணும். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் ட்ராமாலாம் பார்க்கலான்னு தோணும். ஆல்ரெடி இந்த சீரிஸுக்கு சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இந்த சீரிஸ் ஒன்றும் பிஞ்சு வாட்ச்லாம் பண்ணல, டெய்லி ஒரு எபிசோடு 2 எபிசோடு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான சீரிஸ், கண்டிப்பாக பாருங்கள். என்னோட ரேட்டிங் 10 out of 10 கொடுப்பேன். அவ்வளோ பிடிச்சிருந்து இந்த சீரிஸ் எனக்கு. நிறைய கேரக்டர்ஸ் பயங்கர ஹார்ட் டச்சிங்காக பயங்கர ரிலேட்டடாக இருக்கும். பயங்கர எமோஷனலான சீரிஸ், சில இடங்களில் நம்மளை கண் கலங்கும் வைக்குது. அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் சினிமா. ஸோ உங்களுக்கு சினிமாவில் அதிக ஆர்வம் இருந்தால் என்னோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.